வணக்கம். தமிழகத்தில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பற்றி தமிழகத்தில் பல விஷயங்கள் பெருமையாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களால் மக்களுக்கு பயன் இருக்கோ இல்லையோ, ஆனால் விஜய் அவர்களின் ஆதரவாளர்கள் அந்த அளவுக்கு அதை பெருமையாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருந்த காலத்தில், இப்போ ஆட்சி அங்கே மாறிடுச்சு. திரு சந்திரபாபு நாயுடு வந்துட்டாங்க. அவருக்கு முன்னாடி திரு ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாங்க. அவர் அங்கே முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தமிழகத்தில் பெருமையாக பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி செய்கிறாரு, லஞ்சம் வாங்குறவங்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்குறாரு, அதே நேரத்தில் ரேஷன் பொருட்கள்லாம் தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு செய்திகள் தீயா பரவும் தமிழகத்தில். அதே போன்ற ஒரு நிலை தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதால வட இந்தியா முழுவதும் பரவுதுங்க. என்ன ஒரு இதை சொல்லலாம்னா, வருங்கால அடுத்த பிரதமரே திரு ஜோசப் விஜய், தளபதி விஜய் அப்படின்னு இந்திக்காரனுங்க முழுவதும், வட இந்தியா முழுவதும் இந்த ஊடகங்களில் இப்படி ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பரப்புறது அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள். ஆனால் அந்த இதெல்லாம் இங்கே தமிழகத்தில் அதுக்கான அறிகுறியே தெரியலை. ஆனால் விஜய் அவர்கள் சினிமாவில் எப்படியெல்லாம் இருந்தாரோ அவன் அதை அப்படியே இமேஜினேஷன் பண்ணுறான். தமிழனை விட வட இந்திய பயங்கரமான ஒரு கற்பனை பாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. கலை நயத்தோடு அவங்க மைண்டு வேலை செய்யுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், இந்த 8 வயசுலேருந்து அதிகபட்சம் 30, 40, 50 வரைக்கும் பெண்களை பாலியல் பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் திரு முதலமைச்சர் அவர்கள் என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாராம். உடனே அவனை என்கவுண்டர் பண்ணிடு, அவனை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்து தமிழகமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது, தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களே இல்லை அப்படின்னு விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு இங்கே அன்றாடம் அந்த செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஆட்சியே மாறினாலும் காட்சிகள் மாறலைங்கிறது இந்த விஷயத்தில் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய உண்டியல்கள் இருக்குல்ல, அதில் வர்ற வருமானத்தெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அது எல்லாமே அரசு பள்ளிக்கு தான் அப்படியே திருப்பி விட்டுட்டாராம். எல்லா பணமும் அரசு பள்ளிகளுக்கு போய் அரசு பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகளுக்கு இணைங்கிறத விட அதை விட சிறப்பாக மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு வட இந்தியாவில் செய்தி பரவுதுன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த லஞ்சம் வாங்குறாங்கல்ல, லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் கொண்டு போய் தூக்கில் போட்டுருங்க, அவங்க இருக்கவே கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இப்படி சட்டங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட நடக்க மாட்டேங்குது. தமிழகம் மிக அமைதியாக இருக்குது. காரணம் தளபதி விஜய் வந்தார், எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வட இந்தியர்களோட எண்ணமும் நோக்கமும் என்ன, அது ஊடகத்தில் தான் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ ஊடகவாதிகள் வட இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க, திரு விஜய் அவர்கள் பிரதமராகவே ஆக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே இருக்க ஊடகங்கள் செயல்படுதான்னு நமக்கு தெரியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவன் எப்படி சொல்கிறான்னா, தளபதி விஜய் அந்த சினிமாவில் இருக்கிறத டைட்டில் அப்படியே சொல்கிறான். தளபதி விஜய் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அரசு பணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதால தமிழகத்தில் எல்லாரும் பணக்காரங்களாகிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுதுங்க. இப்படி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை ஆந்திராவில் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறாருன்னு கடைசியில் பார்த்தா 5 வருஷம் கழித்து ஆட்சியை கவுத்தி விட்டாங்க. பாவம் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அது மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வட இந்தியா முழுவதும் இப்படி பரப்பி விடுறாங்க பொய் செய்திகளை. இதெல்லாம் உண்மை செய்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் 1,05,000 ரூபா இருந்த சம்பளத்தை 1,80,000 கிட்ட கொண்டு போயிட்டாரு. அது உண்மை.
அதை நம்ம ஏற்றுக்கிடுவோம். ஆனால் அதை அவன் இன்னும் பேசலை, அவனுக்கு அது தெரியாது போல். ஆனால் இங்கே திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் எல்லாருமே குறைஞ்ச கூலி, தனியார் துறையில் விவசாயம் பார்க்குறான், கொத்தனார் வேலை பார்க்குறான், அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாலையில் வேலை பார்க்குறாங்க, ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க, காய்கறி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மிக குறைஞ்ச ஊதியம்தான். ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இது வரைக்கும் வரல. ஆனால் இவங்க வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக போனாங்கள்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 1,05,000 சம்பளமே அதிகம்ப்பா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ 1,80,000 கொண்டு போயிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதுதான் ஒரு உண்மையான செய்தி. இந்த விஷயத்தை வட இந்தியர்கள் பேசலாம், ஆனால் அவங்க கிளப்பி விடுறதெல்லாம் பார்த்தா இந்த பாலையா படத்தில் வர்ற காட்சிகள் மாதிரி வட இந்திய ஊடகங்கள், இந்த யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராமு இதில் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. பான்பராக போட்டு நின்றுக்கிட்டே தளபதி விஜய் ஐசா கர்த்தாகே அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் உண்மைக்கு இங்கே இருக்க நிலைமை நமக்கு தான் தெரியும். எல்லா ஊடகங்களை பிரட்டி பாருங்கள். நன்றி, வணக்கம்.